ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதலை இந்த மாலை நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பெத்தேல் சபை இந்த மே மாதம் 6ஆம் தேதி மாலை நேரத்திலே புதன்கிழமையிலே வேத ஆராய்ச்சிக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். சபையார் யாவரும் நீங்கள் இந்த நேரத்திலே வீடுகளிலே பெத்தேல் சபையார் எல்லாரும் நீங்கள் ஆயத்தமாகி இன்றைக்கு வேத சத்தியத்தை கேட்க நீங்கள் ஆயத்தமாகும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க உங்களை அன்பாய் நாங்கள் அழைக்கிறோம். கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை பாதுகாத்தார். விசேஷமாய் கடந்த 4 மாதங்கள் நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவன் இந்த 5வது மாதத்திலே நாம் கூடி தேவனை மகிமைப்படுத்த இருக்கிறோம். இந்த நாட்கள் ஒரு இடுக்கவும் நெருக்கவுமான ஒரு காலகட்டமாக இருந்தாலும் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஒரு ஜெபம் பண்ணி நாம் ஆரம்பிப்போம். எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத ஆராய்ச்சி பைபிள் ஸ்டடிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மாலை நேரத்திலே எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலே கர்த்தர் உடைய வார்த்தைகளை அனுப்பி நீர் கர்த்தாவே குணமாக்குகிறவர், வார்த்தைகளை ஆண்டவரே நீர்களுக்கு கொடுக்கிறவர். தேவரே, எந்த இடத்திலும் நீர் உடைய வார்த்தைகளை ஆண்டவரே நீர் அனுப்பி ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று அறிந்திருக்கிறோம். விசேஷமாய் சபையிலே இந்த பைபிள் ஸ்டடியை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நாளிலே உடைய மகள் மூலமாய் நீர் பேச போற வார்த்தைகளை கேட்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். எங்களுடைய சபையார் மற்றும் இந்த சத்தியத்தை கேட்கிற உலகத்தில் எந்த இடத்தில் அவர்கள் கேட்டாலும் தகப்பனே இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இடைபடும், பரிசுத்த ஆவியானவர் கிரியைகளை நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ ஸ்தோத்திரம். எந்த ஒரு துயரம், கஷ்டம், வேதனையில் இருக்கிறார்களோ அந்த வேதனைகள் நீங்கி அவர்கள் ஆரோக்கியமா இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரராக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் இந்த நாளில் பெரிய காரியத்தை செய்யும். பாடல்கள், துதிகள், ஸ்தோத்திரங்கள், வசனங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய மகிமை ஆண்டவரை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகவும் நீர், கேடகம் நீர், இரட்சண்ய கொம்பு அடைக்கலம் நீர். துருகவும் நீர், கேடகம் நீர், இரட்சண்ய கொம்பு அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். தயை செய்பவனுக்கு நீ தயை உள்ளவர், உத்தமனை நீ உயர்த்திடுவீர். தயை செய்பவனுக்கு நீ தயை உள்ளவர்,
செய்தார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். பலத்தினால் என்னை இடைகட்டி மான்களின் கால்களை போலாக்கி, பலத்தினால் என்னை இடைகட்டி மான்களின் கால்களை போலாக்கி, நீதியின் சால்வை எனக்கு தந்து, நீதியின் சொல்லுமா ஆமென், உயர்ஸ்தலத்தில் என்னை நிறுத்து. உயர்ந்த இடத்தில் ஆண்டவர்களை நிறுத்துவார், என்னை நிறுத்துவார். ஆமென். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வே, உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவே, உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வே, உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவே. சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன். சதகாலமும் ஜெயம் எடுப்பேன், சதகாலமும் ஜெயம் எடுப்பேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். சொல்லுமா, கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருவமும் நீர், என் கேடலும் நீர், இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். துருவமும் நீர், என் கேடலும் நீர், இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தை தான், தேவனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். காலையில் எழும்பினாலும் நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, தகப்பனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். இரவிலும் உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். இந்த உலகத்தில் நிலையான நித்தியமான ஒரு நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஆகிய அவரிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஆமென், எல்லாரிடத்திலும் அன்பு கூறுவான். ஆமென். எல்லாவற்றிலும் அவன் அன்பு கூறுகிறவனாக இருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆமென். தேவனிடத்தில் அன்பு கூறாதவன் எப்படி நாம் மற்றவரிடத்தில் அன்பு கூற முடியும்? ஆகிய மற்றவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்றால் தேவ அன்பு நமக்கு வேண்டும். ஆகியால் தான் பலத்தினால் என்னை இடைகட்டி மான்களின் கால்களை போலாக்கி, நீதியின் சால்வை எனக்கு தந்து, உயர் ஸ்தலத்தில் என்னை ஏற்றுகின்றார். அல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓ, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். தேவரே, இந்த கர்த்தாவே மாலை நேரத்தில் உடைய பிரசன்னம் கடந்து வரட்டும். இந்த பைபிள் ஸ்டடி கர்த்தர் ஆசீர்வதியும். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் மத்தியிலே உலாவினீர் என்று பார்க்கிறோம். அவர்கள் ஒரு பிள்ளைகளைப் போல காணப்பட்டார்கள். அவர்களோடு கூட நீர் பேசுவீரப்பா. இந்த கர்த்தாவே மாலை நேரத்திலும் தகப்பனே, நீர் எங்களோடு பேசுகிற வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மகள் மூலமாய் நீர் பேசு, நாங்கள் கேட்கட்டும். வார்த்தைகள் எங்களுக்குள் விடுதலை உண்டாக்கட்டும். தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் வீட்டுக்குள்ளும் ஆண்டவரே தேசத்திற்கும் விடுதலை கொண்டரும்படியே ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதி நடத்தும். எல்லா துதி கனமகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் ஆயத்தமாய் இருந்து அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கேளுங்கள். கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான
நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை திருச்சபையின் சார்பில் எங்களுடைய சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இந்த நாட்களிலே வீடுகளிலே இருந்தாலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும் அவரை ஆராதிக்கவும் தேவன் நமக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். பவுல் சொல்லும்போது, நான் கட்டப்பட்டு இருக்கிறேன், தேவ வசனமோ கட்டப்படவில்லை என்று சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை கட்டப்படவில்லை. ஆகவே அவருடைய வார்த்தை நாம் சுதந்திரமாய் தியானிப்பதற்கு நமக்கு ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்தபடியினாலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாட்டும். வசனங்களை தியானிப்பதற்கு முன்பதாக கண்களை மூடி நாம் கர்த்தர் நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல அருமையான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் என்னோடும் எங்களோடும் உடைய வார்த்தைகள் மூலமாக நீர் பேசும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்றைக்கு பவுல் பேசும்போது நீதியாளின் இருதயத்தை திறந்த ஆண்டவர். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் பேசும் பொழுது எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களும் திறக்கப்படட்டும், மனக்கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவும் ஆண்டவரே அதன்படி நாங்கள் வாழவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். வசனத்தை கேட்க விடாமல் தடை பண்ணுகிற எல்லா அந்தகார வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்பட்டு போகட்டும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தைகளை எங்களுக்கு விளங்க காட்டித்தாரும், தொடர்ந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட நாம் ஒரு காரியத்தை நாம் இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். விதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த அநேக காரியங்கள் உண்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். மிக முக்கியமாக கர்த்தர் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். கவலைப்படக்கூடாது என்ற ஆண்டவர் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். இன்னும் நாம் வாசிக்கும் போது எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அடுத்து நாம் பார்க்கும் பொழுது எப்படி நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும், விசுவாசத்தோடு கேட்க வேண்டும் என்பதை பற்றியும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சோ விசுவாசம் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிருபை. விசுவாசம் என்று சொல்லக்கூட அந்த வார்த்தை நான் பார்க்கும் பொழுது பாருங்க, அது கனியிலே ஒன்றாய் காணப்படுகிறது. ஆவியின் கனிகள் என்று சொல்லி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பவுல் மூலமாக நமக்கு திருச்சபையில் கொடுக்கப்பட்டிருக்கிற கனிகள், ஆவியின் கனியோ என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, விசுவாசம், நற்குணம் என்று நாம் அங்கே இச்சை அடக்கம் என்று நாம் 9 காரியங்களை அந்த ஆவியின் கனியிலே நாம் பார்க்கிறோம். மிக முக்கியமாக அதில் விசுவாசம் ஆவியின் கனியில் ஒன்றாய் காணப்படுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் விசுவாசம். அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வரங்களை குறித்து பவுல் சொல்லும் பொழுது அங்கே வேறு ஒருவனுக்கு விசுவாசமும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படியானால் விசுவாசம் என்பது கனியில் ஒன்றாய் இருக்கிறது. விசுவாசம் என்பது வரங்களில் ஒன்றாய் காணப்படுகிறது. சோ விசுவாசமே, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீஷர்கள் ஆண்டவரிடத்துல, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து கேட்கிறார்கள், ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஜெபத்தை கற்றுத்தாரும் என்று கேட்கிறார்கள். ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசத்தை கற்றுத்தாரும், நாங்கள் விசுவாசத்திலே வளர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். இன்றைக்கு மாலை வேளையிலும் நாமும் ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்திலே வளர வேண்டும், நாங்கள் விசுவாசத்திலே பலப்பட வேண்டும், அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே கனியாக மாற வேண்டும், அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே வரமாய் மாற வேண்டும், எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கேட்போம். இந்த காரியத்தை, இந்த விசுவாசத்தை குறித்து நாம் சில காரியங்களை, சில விசுவாசத்தினுடைய சில பிரிவுகள் அல்லது விசுவாசத்தினுடைய சில நிலைகள், அவைகளை குறித்து நாம் இந்த நாளிலே இந்த வேத ஆராய்ச்சியிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வேதத்திலே நாம் வாசிக்கும் போது மத்தேயு 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தின் சில நிலைகளை நாம் அங்கே வாசிக்கிறோம். இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் அநேக அற்புதங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
இங்கே செய்ததை நாம் இந்த அதிகாரங்களிலே வாசிக்க முடியும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் மிக ஒரு அருமையான வேத பகுதிகள். இவைகளிலே அநேக அற்புதங்களை இயேசு செய்திருக்கிறார். ஆனால் இந்த அற்புதங்களை எல்லாம் நாம் உற்று பார்க்கும் பொழுது அந்த அற்புதங்களிலே அந்த சம்பந்தப்பட்ட மனுஷர்களுடைய விசுவாசம் வெளிப்படுகிறதை நாம் காண முடியும். இந்த நாளில இந்த 2 அதிகாரத்திலிருந்து ஒரு 6 விதமான விசுவாசத்தின் நிலைகளை நாம் பார்க்க போகிறோம். விசுவாசத்தின் அளவுகளை நாம் நம்முடைய வாழ்க்கையோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் எந்த நிலைமையில இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கிறது, நாம் எப்படி இயேசுவை விசுவாசத்தை கொண்டு இருக்கிறோம், என்ன நிலைமைகளிலே நாம் அவரை பற்றி கொண்டு இருக்கிறோம், எப்படியெல்லாம் நம்முடைய கஷ்ட சூழ்நிலைகளிலே, பாடுகளின் நேரங்களிலே, நம்முடைய வியாதியின் நேரத்தில், நம்முடைய போராட்டத்தின் நேரத்தில் இயேசுவை நாம் எப்படி விசுவாசிக்கிறோம், எப்படி சார்ந்து கொள்ளுகிறோம் என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். முதலாவது நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் முதல் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் நாம் இங்கே வாசிக்கும் பொழுது 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. ஆண்டவர் ஆச்சரியப்பட்ட ஒரு விசுவாசம், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே ஆச்சரியப்பட்ட ஒரு விசுவாசம் 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம். நான் பார்க்கும் பொழுது கர்த்தர் செயல்களில் ஆச்சரியமானவர், கர்த்தர் கிரியைகளில் ஆச்சரியமானவர். ஆனால் அந்த கர்த்தரே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விசுவாசம் 100க்கு அதிபதியினிடத்தில் காணப்பட்டது. இந்த 100க்கு அதிபதியை குறித்து வேதம் சொல்லுகிறது பாருங்க. அவன் தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஆண்டவரிடத்திலே விண்ணப்பிக்கிறான். 8ஆம் அதிகாரம் நாம் தொடர்ந்து 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது 5ஆம் வசனம், இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஒரு வேலைக்காரனுக்காக ஒரு 100க்கு அதிபதி ஆண்டவரிடத்திலே போய் கேட்கிறான். நாம் இந்த வசனத்திலே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம், ஒரு தேவ பிள்ளையினிடத்திலே விசுவாசம் இருக்குமானால், அதுவும் தேவன் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விசுவாசம் இருக்குமானால், அவர்கள் யாருக்காகவும் எந்த நேரத்திலும் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடிய ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை உடையவர்களாய் காணப்படுவார்கள். இங்கே 100க்கு அதிபதிக்குள்ளாக இருந்த ஒரு ஆவியை பாருங்கள், ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை பாருங்கள். 100க்கு அதிபதி என்று சொல்லும் போது 100 பேருக்கு தலைவன். அந்த 100 பேரை அவன் பராமரிக்க வேண்டும். 100 போர் வீரர்களின் தலைவன். அந்த 100 போர் வீரர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும், அவர்களுக்கான பணிகள், வேலைகள், காரியங்களை திட்டம் பண்ண வேண்டும், அவர்களை வழி நடத்த வேண்டும். அநேக பொறுப்புகள் அந்த மனிதனுக்கு உண்டு. மிகப்பெரிய பொறுப்பு அந்த 100க்கு அதிபதி என்கிறதான ஒரு பொறுப்பு. ஆனால் இந்த மனுஷனுக்குள்ளே இருந்த ஒரு விசுவாசம், தன்னுடைய வீட்டு வேலைக்காரனுடைய சுகவீனத்தை கர்த்தரிடத்திலே கொண்டு போய் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த விசுவாசத்துல ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நமக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தால்தான் நாம் மற்றவர்களுக்காக விண்ணப்பிக்க முடியும். அவன் தன்னுடைய அந்தஸ்தை பார்க்கவில்லை, தன்னுடைய ஒரு மேலான ஒரு அதிகாரத்தை அவன் பார்க்கவில்லை, அல்லது தன்னுடைய மேன்மையான பதவியை அவன் யோசிக்கவில்லை. எப்படிப்பட்ட பதவியில் அவன் இருந்தாலும் தன்னுடைய வீட்டு வேலைக்காரன் மேலே கரிசனை உள்ள ஒரு மனுஷனாய் அவன் காணப்பட்டான். இன்றைக்கு எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம்? அநேக நேரங்களிலே நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆனால் அடிப்படையான பல காரியங்களை நாம் விட்டு விடுகிறோம். நம்முடைய வீட்டில் உள்ளவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தாருக்காக மாத்திரமல்ல, நமக்கு உதவி செய்கிற மக்கள், ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு உதவியாக ஒத்தாசையாக இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் விசுவாசத்திலே காணக்கூடிய ஒரு விண்ணப்பத்தின் ஆவியா இருக்கிறது. ஒரு விண்ணப்பத்தின் ஆவி அவனுக்குள்ளாய் காணப்பட்டது. அவன் தன்னுடைய தகுதியை பாராமல், மேன்மையை பாராமல், பதவியை பாராமல் ஒரு வேலைக்காரனுக்காக ஆண்டவரிடத்திலே வந்து நிற்கிறான்.
பாருங்கள், அது அவனுக்குள்ளே இருந்த ஒரு கரிசனையை காட்டுகிறது. அந்த வேலைக்காரன் மேலே அவனுக்கு இருந்த ஒரு அக்கறையை காட்டுகிறது. அவனுக்குள்ளாக ஒரு ஆத்துமா இருக்கிறது. அவனும் பிழைக்க வேண்டும், நான் மட்டும் வாழ்ந்தால் போதாது, அந்த வேலைக்காரனும் பிழைக்க வேண்டும் என்று அவனுக்குள்ளே இருந்த ஒரு பரிதாபம், அல்ல ஒரு வேலைக்காரன் மேலே இருந்த ஒரு பரிதாபத்தை அது காட்டுகிறதாய் இருக்கிறது. பாருங்கள், ஆண்டவரிடத்திலே அவன் விண்ணப்பிக்கிறான். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்த வசனத்திலே, நான் வந்து அவனை சுகமாக்குவேன், நான் வருகிறேன், நான் வந்து அவனை சுகமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். யார் ஒருவர் தேவனிடத்தில் ஒரு காரியத்துக்காய் விண்ணப்பித்தாலும் கேட்டாலும் உடனே நம்முடைய ஆண்டவர் பதில் கொடுக்கிற ஆண்டவர். கர்த்தர் ஒருபோதும் எந்த ஜெபத்துக்கும் பதில் கொடுக்காமல் விடுவதே இல்லை. நாம் கேட்கிற எல்லா மன்றாட்டுக்கும், விண்ணப்பங்களுக்கும், ஜெபங்களுக்கும், வேண்டுதல்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறவர். உடனே சொல்லுகிறார், நான் வந்து அவனை சுகமாக்குவேன். நானே வருகிறேன் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். இயேசு வீட்டுக்கு வர வேண்டுமானால் அது பெரிய பாக்கியம், பெரிய ஸ்லாக்கியம். ஆனால் இந்த 100க்கு அதிபதியோ திரும்பமாக ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என்னுடைய வீட்டிற்குள்ளாய் வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமாவான். இந்த வசனத்தில் பாருங்க, அவன் தேவன் மேல் வைத்திருக்கிற மரியாதை, கர்த்தராகிய இயேசுவின் மேல் அவன் வைத்திருந்த ஒரு அபிரதமான ஒரு மரியாதை, அல்லது கர்த்தரை அவன் கனப்படுத்துகிற ஒரு காரியம். அடுத்ததாய் பார்க்கும் பொழுது கர்த்தரோட வார்த்தையின் மேல் அவன் வைத்திருந்த விசுவாசம். ஆண்டவரே, ஒரு வேலைக்காரனை சுகமாக்குவதற்கு நீர் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, இங்கிருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான். இந்த விசுவாசத்தை தான் தேவன் பார்க்கிறார். மட்டுமல்ல, உடனே அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை குறித்து சொல்லும் போது அவன் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறான். ஆண்டவரே, எனக்கு நான் ஒரு 100க்கு அதிபதியாய் இருந்தாலும் எனக்கு கீழே அநேகர் இருக்கிறார்கள், வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். ஒருவனை போவென்றால் போகிறான், ஒருவனை வாவென்றால் வருகிறான், ஒருவனை இந்த வேலையை செய்யென்றால் செய்கிறான் என்று சொன்ன உடனே தானே, அந்த வார்த்தை கேட்ட உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியங்களை கேட்டு அவர் ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? 100க்கு அதிபதி சொன்ன அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவரே, ஒரு மனுஷனாய் இருக்கிற என்னுடைய வார்த்தைக்கு என்னுடைய வேலைக்காரர்கள் கீழ்ப்படிவார்கள் என்று சொன்னால், இந்த அண்ட சராசரங்களை உண்டாக்கி ஆளுகை செய்கிற உம்முடைய வார்த்தைக்கு இந்த உலகமே கீழ்ப்படியுமே. ஆகவே நீங்க வீட்டுக்கு வந்து சுகமாக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்க இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான். இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. அவனுடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு போனார். இயேசுவையே ஆச்சரியப்பட வைத்த விசுவாசம் 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, உன் வேலைக்காரன் சுகமானான், சுகமாவான், நீ போ என்று சொல்லுகிறார். அவர் சொன்ன அந்த நேரத்திலே தானே வீட்டிலே படுத்திருந்த அவனுடைய வேலைக்காரன் சுகமானான். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் நம்மிலே எதிர்பார்க்கிறார். நான் பல நேரங்களிலே வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், அநேக வார்த்தைகளை நாம் நம்முடைய இருதயத்தில் வைத்து தியானம் பண்ணுகிறோம். ஒரு வசனம் கிடைக்கும் பொழுது நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஆனால் பல நேரங்களில் அந்த வாக்குத்தத்தத்துக்கு மாறாக காரியங்கள் நடக்கும்போது பல நேரங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம். கர்த்தர் வசனம் கொடுத்தாரு, ஆனால் காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாய் நடக்கிறது, எல்லாமே எதிர்மறையா இருக்கிறது, எல்லாமே தோல்வியாய் மாறிக்கொண்டிருக்கிறது என்று நாம் சோர்ந்து போகிறோம். இந்த 100க்கு அதிபதியை போல ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அவர் வார்த்தையினாலே வானத்தை உண்டாக்கினார், வார்த்தையினாலே பூமியை உண்டாக்கினார், வார்த்தையினாலே இந்த பூமியிலே காணக்கூடிய அத்தனை படைப்புகளையும் தம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவர் உண்டாக்கினார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆகவே தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார், அந்த வார்த்தையின்படியே எனக்கு செய்வார் என்று இந்த 100க்கு அதிபதியை போல கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான், ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய வேதனை மாறும், ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என்னுடைய சூழ்நிலைகள் மாறும், ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், போராட்டங்கள் மாறும்
என்று நாம் வார்த்தை விசுவாசிப்போம் என்று சொன்னால் அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கொண்டு வரும். ஆச்சரியப்படத்தக்கதான காரியங்கள், மகிமையான காரியங்கள், நாம் கிரகிக்க கூடாத காரியங்களை அந்த விசுவாசமானது கொண்டு வருகிறது. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம், 100% விசுவாசம் ஆச்சரியப்படுத்துகிற ஒரு விசுவாசம். நமக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசம் காணப்படுகிறதா? நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையில நாம் விசுவாசம் உடையவர்களாய் இருக்கிறோம், எந்த அளவுக்கு அந்த விசுவாசத்தை வார்த்தையில அபியாசப்படுத்துகிறோம் என்பதை நாம் இந்த நாளிலே நம்மை நிதானித்து பார்ப்போம். நிதானித்து பார்த்து இன்னும் அதிகமாய் நாம் கர்த்தரை கிட்டி சேர பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது ஒரு விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம், அதே மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23 26 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து படவில் ஏறி அவர் தம்முடைய சீஷர்களோடு கூட அவர் புறப்பட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். 22ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். அடுத்த ஆண்டவர் தொடர்ந்து 24ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று, அவரோ நித்திரையாயிருந்தார். படவு அலைகளினாலே மூடப்படத்தக்கதாய் கடலிலே பெருங்காற்று உண்டாயிற்று. நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் படகிலே இருக்கிறார். படகிலே சீஷர்கள் படகை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவரோ நித்திரையாயிருந்தார், அவர் தூங்கிக் கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது படவு அமிழத்தக்கதாக பயங்கரமான அலை, பயங்கரமான கொந்தளிப்பு, பயங்கரமான ஒரு சூழ்நிலை அந்த கடலிலே உண்டாகிறது. படகு கவிழ போகிறது. அவர்கள் எல்லாம் நாங்கள் மரிக்க போகிறோம் என்று சொல்லி மிகவும் பயந்தார்கள். ஆனால் ஒன்றை மறந்து போனார்கள். நம்முடைய படவிலே நம்மை நடத்துகிற நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிற நம்முடைய இயேசு இருக்கிறார் என்பதை அந்த போராட்டத்திலே அவர்கள் மறந்து போனார்கள். அவருடைய வல்லமையை, அவர் நடத்தி வந்த அந்த காரியங்களை மறந்து போனார்கள், பயந்து போனார்கள். இயேசு படவிலே இருக்கிறார், பயந்து போனார்கள். பல நேரங்களிலே விசுவாசிகளான நமக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் பல நேரங்களில வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை புரட்டி போடுகிற அளவுக்கு போராட்டங்கள் வரும்போது பயந்து போகிறோம். ஆண்டவரே மடிந்து போகிறோமே. சீஷர்கள் அப்படித்தான் அலறினார்கள். ஐயா மடிந்து போகிறோமே, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்கள் சாக போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று கதற ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்க்கும் பொழுது உலகம் முழுவதும் ஒரு இருள் மூடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். காரிருள் ஜனத்தை மூடிக்கொண்டிருக்கிறது, இருளானது பூமியை மூடிக்கொண்டிருக்கிறது. இந்த வியாதியானது உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. இந்த COVID-19 என்று சொல்லக்கூடிய இந்த வியாதியானது தேசம் முழுவதையும் பிடித்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்மேல் உதிப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இருளான இந்த சூழ்நிலைகள் வரும்போது விசுவாசிகளே தடுமாறி போகக்கூடிய அளவுக்கு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒன்று மட்டும் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்படிப்பட்ட நிலைமைகள் வந்தாலும், படவே அமிழத்தக்கதாக அலைகள் எழும்பினாலும், வாழ்க்கையில மிகவும் அதிகமாக கொந்தளிப்புகளும் போராட்டங்களும் எழும்பினாலும், அல்லது உலகத்திலே நாம் நம்ப முடியாத அல்லது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத, நம்மாலே அந்த காரியங்களை நம்மாலே கிரகிக்க கூட முடியாத பயங்கரமான சூழ்நிலைகள் நடந்தாலும், நான் ஒன்று மட்டும் சொல்லுவேன், நம்முடைய படவில இயேசு இருக்கிற வரைக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில இயேசு இருக்கிற வரைக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு நம்முடைய வாழ்க்கையில இருந்தால், இயேசு நம்முடைய குடும்பத்தில் இருந்தால், அவர் எழுப்புவார், அவர் அந்த கடலை அதட்டுவார், காற்றை அதட்டுவார், நமக்கு விடுதலை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் கதற ஆரம்பித்தார்கள், ஆண்டவரை எழுப்பினார்கள். வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல 26ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறோம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள்? எழுப்பின உடனே ஆண்டவர் சொன்ன காரியம், அற்ப விசுவாசிகளே. பாருங்க, இந்த சீஷர்களுக்குள்ளா இருந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? ஒரு அற்ப விசுவாசமாக காணப்பட்டது. நமக்கு 100% வாழ்க்கையில இந்த விசுவாசம் ஆச்சரியப்படத்தக்கதான விசுவாசமா இருந்தது. ஆனால்
இந்த சீஷர்கள் அவரோடே உண்டு, அவரோட நடந்து, இயேசுவோடு நடந்து, இயேசுவின் வல்லமை பார்த்தவர்கள், அற்புதத்தை பார்த்தவர்கள், அவர்களுக்குள்ளா இருந்த விசுவாசத்தை பாருங்கள். அற்ப விசுவாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விசுவாசத்தை ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். அது மட்டுமல்ல, அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இன்னைக்கு நம்முடைய அற்ப விசுவாசத்தினாலதான் கஷ்டங்களும் போராட்டங்களும் வரும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அற்ப விசுவாசமானது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது. ஐயோ, நான் என்ன செய்வேன் என்று அங்கலாய்த்து போகிறோம், கதறுகிறோம், கவலைப்படுகிறோம், அழுகிறோம். நம்மையும் வருத்தப்படுத்தி நம்மோடு இருக்கிறவர்களையும் வருத்தப்படுத்துகிறோம். காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ளே இருக்கக்கூடிய விசுவாசத்தினுடைய அளவு அந்த அளவாய் காணப்படுகிறது. மிகவும் அற்ப விசுவாசம் என்று சொல்லும் போது மிக 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 அந்த விசுவாசத்திலேயே விசுவாசம் இல்லாத ஒரு தன்மை. விசுவாசம் இருக்கிறது, அந்த விசுவாசத்துல ஒரு விசுவாசமே இல்லை. என்ன நடக்குமோ, ஏதாகுமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, அடுத்த வாரம் என்ன நடக்குமோ, வாழ்க்கை என்ன ஆகுமோ, பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகுமோ, வீட்டின் நிலைமை என்ன ஆகுமோ, ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. உனக்கு ஒப்பானவன் யார்? நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். கர்த்தர் உனக்கு முன்பாய் கடந்து போகிறார். ஆகவே சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதிருங்கள், போராட்டங்களை பார்த்து பயப்படாதிருங்கள். உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்புங்கள். சிஷ்யர்களுக்குள்ளாய் இருந்த அற்ப விசுவாசத்தை ஆண்டவர் கடிந்து கொண்டார். ஆனால் அதோடு ஆண்டவர் விட்டுவிடவில்லை. இயேசு எழுப்பினார், காற்றை அடக்கினார், கடலை அமைதிப்படுத்தினார், இறையாதை அமைதலாயிரு என்று சொன்னார். இன்றைக்கும் கூட காணப்படுகிற எல்லா போராட்டங்களிலும் இயேசு எழுந்து நின்று இந்த போராட்டங்களை ஆண்டவர் அடக்க போகிறார். கர்த்தர் இந்த போராட்டங்களை அமைதிப்படுத்த போகிறார். இந்த எல்லா சூழ்நிலைகளை ஆண்டவர் அமைதிப்படுத்துவார். நாம் விசுவாசிப்போம். நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொன்னதை போல சொல்லுவோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னை மீட்கிறவர் உயிரோடு இருக்கிறார், இந்த சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் உயிரோடு இருக்கிறார், இந்த வேதனைகளை மாற்றுகிறவர் உயிரோடு இருக்கிறார், இந்த வருத்தங்களை, இந்த வியாதிகளை, இந்த போராட்டங்களை, இந்த மரண இருளை மாற்றுகிற இயேசு உயிரோடு இருக்கிறார். சீஷர்களுக்குள்ளாய் காணப்பட்ட அற்ப விசுவாசம் இன்னைக்கு நமக்குள்ளே எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது? போராட்டமான நேரத்தில் கலங்குகிறோமா? வருத்தங்கள் வரும்போது சோர்ந்து போகிறோமா? இன்றைக்கு ஆண்டவரிடத்துல அறிக்கையிட்டு ஒப்புரவாகும். ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லி கேட்போம். என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த ஒரு விசுவாசத்தை மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இந்த 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு ஆண்டவரிடத்துல கொண்டு வருகிறார்கள். திமிர்வாதக்காரனுக்கு விசுவாசம் இருந்ததாக நாம் இங்கே காண முடியாது. ஆனால் அவனை சுமந்து கொண்டு வந்தவர்களுக்குள்ளாக விசுவாசம் காணப்பட்டது. பல நேரங்களிலே நாம் பலருக்காக ஜெபிக்கிறோம். அநேக நம்மிடத்திலே ஜெபிக்க சொல்லுவார்கள், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எனக்காக என்னுடைய கஷ்டம் மாற ஜெபித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், என்னோட மகளுடைய திருமணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், அல்லது என்னோட மகளுக்கு ஒரு குழந்தை வேண்டும் ஜெபித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய கடன் மாற வேண்டும், கஷ்டம் மாற வேண்டும். அநேக ஜெப குறிப்புகள் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நமக்கு வருகிறது. நாம் அவைகளுக்காக ஜெபிக்கிறோம். பல நேரங்களில் நாம் ஜெபிக்கிற விண்ணப்பங்களுக்கு பதில் வருகிறது. காரணம் என்னவென்று கேட்பீர்கள் என்று சொன்னால், நம்மிடத்தில் ஜெப குறிப்பு சொன்னவருடைய விசுவாசம் அல்ல, நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். இயேசுவினிடத்தில் ஜெபித்தால் அதற்கு பதில் வரும் என்று விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கிறோமே, அவருடைய பாரங்களை நம்முடைய பாரமாக சுமந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் போகிறோமே, அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். கர்த்தர் அதை பார்த்து கிரியை செய்கிறார். அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார்.
இங்கே அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் நடந்தது. அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய விசுவாசத்தை கண்டார், சுமந்து கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசத்தை கண்டார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன் பாருங்கள். கொண்டு வந்தவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், கொண்டு வரப்பட்டவனுக்கும் ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறார். இயேசுவினிடத்தில் வருகிற எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு விடுதலையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு நன்மையும் கொடுக்கிறவர். அவரிடத்துல வந்த ஒருவர் கூட வெறுமையாய் போனதே கிடையாது. இயேசுவினிடத்தில் அவர்கள் கொண்டு வந்தவர்களை ஆண்டவர் பாராட்டுகிறார். அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு என்று நாம் வாசிக்கிறோம். கண்டு அந்த தீவிரவாதக்காரனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். அடுத்து நாம் வாசிக்கும் போது அதே அதிகாரத்தில் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை வருஷமாய் அவன் திமிர்வாதமாய் கிடந்தான் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்திலே தானே அவன் உடனே எழுந்தான், உடனே தன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டான், உடனே அவன் எழுந்து தன்னுடைய வீட்டிற்கு போனான் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் இங்கே அவனை தூக்கி கொண்டு வந்தவனுடைய விசுவாசம் கிரியை செய்கிற ஒரு விசுவாசம். விசுவாசமானது கிரியை இல்லாவிட்டால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். எனக்கு விசுவாசம் இருக்கிறது என்று நாம் சொன்னால் மட்டும் போதாது, அந்த விசுவாசத்தை நாம் கிரியையிலே காட்ட வேண்டும், கிரியையிலே காட்ட வேண்டும். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், ஆனால் அது கிரியையிலே காட்டினான். எப்படி காட்டினான்? ஆண்டவர் அவனுடைய ஒரே மகனை பலியிடும்படியாக சொல்லுகிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நீ உன்னுடைய ஏக புத்திரனும் உன்னுடைய நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு நான் காண்பிக்கிற மலைக்கு போ, அங்கே அந்த மலைகளில் ஒன்றில் அவனை தகன பலியாக பலியிடு என்று சொல்லும் போது அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு அதிகாலையில மகனையும் வேலைக்காரனையும் அழைத்து கொண்டு அந்த மலைக்கு நேராக புறப்பட்டு போகிறான். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல போகும்போது மலை தூரத்திலே தெரிகிறது. வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் இங்கே நில்லுங்க, நானும் பிள்ளையாண்டானும் நானும் என்னுடைய மகனும் அவ்விடம் மட்டும் போய் அந்த இடம் வரைக்கும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறான். திரும்பி வருவேன் என்று அவன் சொல்லவில்லை. அவனுடைய கிரியை பாருங்கள், அவனுடைய விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது பாருங்கள். அவன் ஒவ்வொரு காரியத்தையும் விசுவாசத்தோடு பேசுகிறான், ஆனால் அந்த விசுவாசத்தை கிரியையிலே கொண்டு வருகிறான். எனக்கு விசுவாசம் இருக்கிறது என்று நாம் சொல்லிக்கொண்டே இருப்போமானால் யாக்கோபு எழுதின நிருபத்தில் படிக்கிறோம். யாக்கோபு சொல்லுகிறான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசுகளுக்கும் விசுவாசம் இருக்கிறது. அவைகள் யாரை விசுவாசிக்கிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று அவைகள் விசுவாசித்து நடுங்குகின்றன. வேதத்திலே பிசாசு பிடித்திருந்தவர்கள் இயேசுவை கண்ட மாத்திரத்திலே தேவனுடைய குமாரனே உமக்கும் எங்களுக்கும் என்ன, எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர் என்று கூக்குரலிட்டதை நாம் பார்க்கிறோம். பிசாசுகளுக்கும் இருந்தது. ஆனால் அந்த விசுவாசத்தினாலே பிசாசுகளுக்கு எந்த விடுதலையும் கிடையாது. அவைகளுக்கு தெரியும் ஆண்டவர் யார் என்பது அவைகளுக்கு தெரியும். ஆனால் தேவனால் உண்டாக்கப்பட்ட நமக்கோ கர்த்தர் கொடுத்திருக்கிற விசுவாசமானது உலகத்தை ரட்சிக்கிற அல்லது உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெயமா இருக்கிறது. விசுவாசமே, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நான் வாசிக்கும் போது இந்த திமிர்வாதக்காரனை ஆண்டவர் சுகமாக்குகிறார். அவனை உன் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். அவன் எழுந்து போகிறான். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். அவனை சுமந்து கொண்டு வந்தவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். இந்த விசுவாசம் கிரியை செய்கிற விசுவாசம். நம்முடைய விசுவாசம் கிரியை செய்கிற விசுவாசமாக இருக்க வேண்டும். அங்கே ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரரிடத்தில் சொல்லிவிட்டு பிள்ளையை அழைத்து கொண்டு ஈசாக்கை அழைத்து கொண்டு போகிறான். அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் அங்கே படித்து பாருங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் வேலைக்காரனிடத்தில் விசுவாசத்தோடு பேசுகிறான். நாங்கள் போய் திரும்ப வருவோம் என்று சொல்லி கொண்டு போகிறான். பிள்ளையின் முதுகில விறகுகள் எல்லாவற்றையும் கட்டி அவனை அழைத்து கொண்டு போகிறான். நெருப்பு கையில இருக்கிறது, விறகு இருக்கிறது, பிள்ளையும் அழைத்து கொண்டு போகிறார். நடந்து போகிறார்கள். இந்த தகப்பனுக்குள்ளாக நிச்சயமாக பாரம் இருந்திருக்கும்.
வேதனை இருந்திருக்கும். ஆனால் எதையுமே அவன் பேசவில்லை. தன்னோட வாயை திறந்து அவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவன் புறப்பட்டு போகிறான். அடுத்து இரண்டாவதாய் பிள்ளை கேட்கிறான், அப்பா, தகன பலிக்காக கட்டைகள் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, ஆடு எங்கே? தகன பலிக்கான ஆடு எங்கே என்று கேட்கும் பொழுது உடனே ஆபிரகாம் பதில் சொல்லுகிறான், அந்த தனக்கான ஆட்டை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன ஒரு விசுவாசம் பாருங்க. விசுவாசத்தை கிரியையிலே கொண்டு வருகிறான். ஒவ்வொரு ஸ்டெப்பும் விசுவாசத்தை கிரியையிலே கொண்டு வந்து பேசுகிறான். பிள்ளை கேட்கும் பொழுது பிள்ளைக்கு அழகாய் ஒரு பதிலை கொடுக்கிறான். நீதான் அந்த ஆடு அப்படின்னு சொல்லல, தனக்கான பலிக்கான ஆட்டை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் எந்த ஆட்டை பலியிட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை அவர் பார்த்து கொள்ளுவார். அதை அவர் பார்த்து கொள்ளுவார். கிரியை செய்கிற ஒரு விசுவாசம். நேராக வந்தான். மோரியா மலைக்கு வந்தாயிற்று. விறகை அடுக்கியாயிற்று. அதிலே ஈசாக்கை கட்டி படுக்க வைத்தாயிற்று. ஒரு பெரிய கத்தியை எடுத்து அவனை வெட்ட போகிற நேரம் வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டோடைய சத்தம் கேட்கிறது. இன்னும் அடுத்து பார்க்கும் பொழுது அவன் திரும்பி பார்க்கிறான். அங்கே புதரிலே ஒரு ஆட்டுக்கடா சிக்கி இருக்கிறதை பார்க்கிறான். அதை கொண்டு வந்து கர்த்தருக்கு பலியாய் செலுத்துகிறான். தகன பலிக்கான ஆட்டை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று ஆபிரகாம் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறியது. ஒரு ஆட்டுக்கடாவை பலியிட்டான். எப்படி வேலைக்காரன் இடத்துல நானும் பிள்ளையாண்டானும் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொன்னானோ அதே போல ரெண்டு பேரும் போனபடியே திரும்பி வந்தார்கள். போகும்போது விறகுகளை எடுத்துக்கொண்டு போனாலும் வரும்போது மிக லகுவாய் இறங்கி வந்தார்கள். பல நேரங்களில நம்முடைய விசுவாசத்தை கிரியையிலே நாம் கொண்டு வரும்போது அநேக பாரங்களை சுமக்கிறது போல இருக்கும். எப்படி ஈசாக்கு விறகை சுமந்து கொண்டு போனானோ, ஆபிரகாம் வேதனையோடு வருத்தத்தை சுமந்து கொண்டு ஏறினானோ, அதே போலதான் விசுவாசத்தை கிரியையிலே கொண்டு வரும்போது பாரங்களை சுமக்கிறது போல இருக்கும். பாரங்கள் நம்மை அழுத்துகிறது போல இருக்கும். வேதனைகள் நம்மை அழுத்துகிறது போல இருக்கும். எதிர்காலமே ஒரு பயங்கர கேள்விக்குறியாய் நிற்கிறது போல இருக்கும். அடுத்து என்ன நடக்குமோ என்கிற ஒரு சூழ்நிலை காணப்படும். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், அந்த நேரத்திலும் நம்முடைய விசுவாசத்தை நாம் கிரியையிலே காண்பிப்போம் என்று சொன்னார், எந்த நிலைமையா இருந்தாலும் கர்த்தர் எனக்காக யாவை செய்வார். யோபை போல அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். என்ன நடந்தாலும் சரி, கர்த்தர் என்னை நடத்துவார். நாங்கள் செய்வோம், நாங்கள் போவோம், நாங்கள் வருவோம் என்று சொன்ன ஆபிரகாம் இறங்கி வரும்போது எந்த பாரமும் இல்லாமல், எந்த விறகும் இல்லாமல், பாரம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் மிக சந்தோஷமாய் அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தான். விசுவாசம் இப்படித்தான் கிரியை செய்யும். கிரியை செய்கிற ஒரு விசுவாசத்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுப்பாராக. பல நேரங்களில நம்முடைய விசுவாசம் இருந்தால், நமக்குள்ள விசுவாசம் இருந்தாலும் அது கிரியை இல்லாத ஒரு விசுவாசமாய் காணப்படும். ஆகவே விசுவாசத்தை கிரியையில கொண்டு வருவோம். கிரியையில எப்பொழுது கொண்டு வர முடியும்? கஷ்டமான நேரத்தில், சோதனையான நேரத்தில், பயங்கர போராட்டமான நேரத்தில் தான் விசுவாசத்தில் ஒரு கிரியை செய்ய முடியும். அந்த கிரியை ஆண்டவர் கனப்படுத்துவார், நமக்கு ஒரு விடுதலை தருவார். நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ என்று சொன்னது போல நாம் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நேராக நாம் கடந்து போகத்தக்கதாக, விடுதலைக்கு நேராக கடந்து போகத்தக்கதாக, ஒரு சமாதானத்துக்கு நேராக கடந்து போகத்தக்கதாக அந்த விசுவாசம் கிரியை செய்கிற ஒரு விசுவாசமாய் காணப்படும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்து நாம் வாசிக்கிறோம் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது இங்கே 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ, அவள் என்ன சொல்லுகிறாள் பாருங்க, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமானாள். இந்த விசுவாசத்தினுடைய நிலை என்ன? ரட்சிக்கிற விசுவாசம் அல்லது விடுதலை கொடுக்கிற விசுவாசம். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவள், 12 வருஷமாய் மிகவும் பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ. நம்மிலும் அநேகர்
இப்படிப்பட்ட போராட்டங்களுக்குள்ளே நாம் கடந்து போகிறது உண்டு. அநேகர் பல வருஷங்களாய் சில குறிப்பிட்ட வியாதியினால போராடி கொண்டிருக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். அநேகர் வயிற்று வலி, பல வருடங்கள் வயிற்று வலியினால போராடி கொண்டிருக்கிற மக்களை பார்க்கிறோம். அநேகர் சொல்லுவார்கள், பல வருஷமாய் எனக்கு தலைவலி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அது வருஷமாய் அந்த வியாதி அவர்களை ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாய் அல்லது அந்த வியாதி அவர்களை சிறை பிடித்து வைத்திருக்கிறது நாம் காண முடியும். அநேகர் சரீர பலவீனம், இன்னும் அநேகர் பார்த்தீங்கன்னா முதுகு வலியினால கஷ்டப்படுவார்கள், கால் வலியினால வேதனைப்படுகிற மக்கள் எவ்வளோ மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டும் கூட அந்த வியாதியிலிருந்து கொஞ்சம் கூட சுகமில்லாமல் ஒரு விடுதலையே இல்லாமல் வாழக்கூடிய மக்களை நாம் காண முடியும். எவ்வளவு மாத்திரை சாப்பிட்டோம், மாத்திரை சாப்பிடுகிறதுனால பலவீனம் தான் அதிகரிக்கிறதே ஒழிய பலவீனத்திலிருந்து கொஞ்சம் கூட விடுதலை இல்லை, எனக்கு சுகம் இல்லை, எனக்கு இளைப்பாறுதலே இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல இன்றைக்கும் கூட அநேகர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து போகிறதை நாம் காண முடியும். உங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நமக்கு ஒரு விசுவாசம் தேவை. அந்த விசுவாசத்துக்கு என்ன பேர் தெரியுமா? ரட்சிக்கிற விசுவாசம். பெரும்பாடுள்ள ஸ்திரீக்குள்ளா இருந்த ஒரு விசுவாசம். 12 வருஷமாய் வியாதியோடு போராடி கொண்டிருந்தாள், 12 வருஷமாய் மனமடிவோடு போராடி கொண்டிருந்தாள், 12 வருஷமாய் அவளுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் காணப்பட்டது, 12 வருஷமாய் வருத்தங்கள் காணப்பட்டது, 12 வருஷமாய் அவளுக்கு எந்த மருத்துவர்களாலும் உதவி செய்ய முடியாத நிலைமை காணப்பட்டது. எல்லாமே அவளுக்கு மிகவும் தோல்வியாய் காணப்பட்ட ஒரு நிலையில இருந்தாலும் கூட அவளுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது. நான் இயேசுவை பார்ப்பேன், இயேசுவை பார்ப்பேன், நான் இயேசுவுக்கு பின்னாக போவேன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகில தொட்டு நான் சுகத்தை பெற்றுக் கொள்ளுவேன் என்று தன்னுடைய இருதயத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தாள். ஒரு நாள் வந்தது, இயேசுவை கண்டாள், இயேசுவுக்கு பின்னாக நடந்து போனாள், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், தொட்ட மாத்திரத்திலே அவள் சுகமானாள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்நேரத்திலே அவள் சுகமானாள். அவள் சுகமானாள் என்பதை இயேசு அறிந்தார். தம்மை தொடுகிறதை, தம்மை தொட்டதை இயேசு அறிந்தார். இயேசு உடனே திரும்பி பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் இந்த வல்லமை புறப்பட்டது. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டது. நாம் எப்படி செபிக்கிறோம், நாம் எப்படி கேட்கிறோம் என்பது இங்கே ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. நாம் எந்த விதத்தில் அவரை நெருங்குகிறோம், விசுவாசத்தோடு நெருங்குகிறோமா, விசுவாசம் இல்லாமல் நாம் காணப்படுகிறோமா, அதைத்தான் ஆண்டவர் இங்கே பார்க்கிறார். எத்தனையோ பேர் அவரை சுற்றிலும் அன்றைக்கு காணப்பட்டார்கள். அவருடைய சீஷர்கள் அவரை சூழ்ந்திருந்தார்கள், அவரை பார்க்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் சூழ்ந்திருந்தார்கள், அவரிடத்தில் இந்த விடுதலை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஒரு கூட்டம் இருந்திருப்பார்கள், அவரை குற்றம் பிடிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் இருந்தார்கள், அவருடைய போதகத்தை கேட்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் இருந்தார்கள். ஆனால் இவர்கள் எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம், அந்த பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ 12 வருஷமாய் வேதனை சுமந்து கண்ணீரோடு அலைந்து திரிந்து, ஐயோ என்னை யாராவது சுகமாக்க மாட்டார்களா என்று அலைந்து திரிந்த அந்த ஸ்திரீக்கு அன்றைக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். வசனம் சொல்லுகிறது பாருங்க, இயேசு சொல்லுகிறார், ஸ்திரீயே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எந்த காரியத்துக்காய் போராடுகிறீர்களோ, வருஷ கணக்காக நீங்கள் போராடலாம். வியாதிக்காக மட்டுமல்ல, எத்தனையோ பிரச்சனைகள் வருஷங்களாய் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். கணவருடைய ரட்சிப்புக்காய் நீங்கள் போராடலாம், பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காய் போராடலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்கு, குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்காக, குறிப்பிட்ட ஒரு பிரச்சனைக்காக வருஷங்களாக நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல விசுவாசத்தோடு அவரை நெருங்கி கிட்டி சேருங்கள். நான் நிச்சயமாய் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே போவேன். நான் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே போகும் பொழுது நிச்சயமாய் எனக்கு விடுதலை உண்டாகும். தேவ சமூகத்திலே போகும்போது எனக்கு ஒரு விடுதலை உண்டாகும். தேவனுடைய சமூகத்திலே நான் காத்திருக்கும் போது எனக்கு ஒரு விடுதலை உண்டாகும். தேவ சமூகத்திலே அமர்ந்து நான் ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது எனக்கு ஒரு விடுதலை உண்டாகும். விசுவாசத்தோடு காரியங்களை செய்து பாருங்கள். நிச்சயமாய் அந்த விசுவாசம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற எல்லா போராட்டத்திலிருந்து உங்களை ரட்சிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, இது ஒரு விசுவாசம். நாம் முதல்ல பார்த்தோம்,
முதல்ல ஒரு விசுவாசம், கர்த்தரை ஆச்சரியப்பட வைத்த விசுவாசம். இரண்டாவது ஒரு விசுவாசத்தை பார்த்தோம், சீஷர்களுக்குள்ளாய் காணப்பட்ட ஒரு அற்பமான ஒரு விசுவாசம். மூன்றாவது நாம் பார்த்தோம், கிரியை செய்த ஒரு விசுவாசம், திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து ஆண்டவரிடத்துல விடுதலை பெற்றுக் கொடுத்த ஒரு விசுவாசம். நான்காவது நாம் பார்க்கிறோம், பெரும்பாடுள்ள சிறைக்குள்ளாய் இருந்த ரட்சிக்கத்தக்கதான விசுவாசம். நமக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறதா? நாம் நம்ம இந்த நாளில ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்து நாம் வாசிக்கிறோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஐந்தாவதாய் நாம் ஒரு விசுவாசத்தை பார்க்கிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அங்கே யவீரு என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெப ஆலய தலைவனுடைய மகளை ஆண்டவர் சுகமாக்குகிறதை நாம் அங்கே வாசிக்க முடியும். 18ஆம் வசனத்துல அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள். அவனுக்குள்ளே இருந்த விசுவாசத்தை பாருங்க. மகள் மரித்து போனால் அது அந்த மகனுக்கு, அந்த தகப்பனுக்கு தெரியும். ஆனால் இன்னொரு சுவிசேஷத்தில் மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது, மகள் வேதனைப்படுகிறாள், நீர் வந்து அவளை சுகமாக்கும் என்று சொல்லுகிறதை நாம் காண முடியும். இங்கே மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள். எவ்வளவு ஒரு பயங்கரமான விசுவாசம் பாருங்க. காரியங்கள் முடிந்து விட்டது, மரித்தவர்கள் உயிரோடு எழும்ப முடியாது. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் கர்த்தரை துதியார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவங்களால எதுவும் செய்ய முடியாது, அவங்களால நடக்க முடியாது, பேச முடியாது. உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நம்முடைய ஆட்டம் பாட்டம் எல்லாம். ஆனா அந்த சரீரத்தில் இந்த உயிர் வெளியே போனால் அதன் பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவேதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபை நாட்களில் அதிகமாக கர்த்தரை தேடுவோம், அதிகமாய் கர்த்தரை ஆராதிப்போம், அதிகமாய் ஆண்டவரை கிட்டி சேருவோம். இங்க நாம் ஒரு விசுவாசத்தை பார்க்கிறோம். இவன் சொல்லுகிறான், என் மகள் மேல் வந்து உம்முடைய கையை வையும், அவள் பிழைப்பாள். ஆனா வசனம் 35ல நான் வாசிக்கும் போது, குமாரத்தி மரித்து போனாள். வசனம் 35 பார்க்கும்போது 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவள் மரித்து போனவளை ஆண்டவர் சுகமாக்குகிறார். 36ஆம் வசனம் பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்து போனது என்று நீ பயப்படாதே, அவள் சுகமாவாள், அவள் சுகமாவாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன நடக்கிறது பாருங்க. ஆண்டவர் புறப்பட்டு போகிறார். கர்த்தர் அந்த பெண்ணை, அந்த சிறு பெண்ணை கர்த்தர் சுகமாக்குகிறதை நாம் பார்க்க முடியும். அதே அதிகாரம் 22ஆம் வசனத்துல இயேசு திரும்பி அவளை பார்த்து இந்த பெரும்பாடுள்ள சிறிய இடத்துல பேசின பிற்பாடு 23ஆம் வசனத்துல படிக்கிறோம், இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த பெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள். இதனுடைய முழு விவரத்தை நீங்க மார்க் 5ஆம் அதிகாரம் 22, 23 அந்த வசனங்களில நாம் வாசிக்க முடியும். இதே சம்பவம் அங்கே சொல்லப்படுகிறது. இந்த பெண் மரித்து போனாள் என்று அப்பா சொல்லுகிறான். ஆண்டவர் அவனுடைய வீட்டுக்கு வருகிறார், யவீரின் வீட்டுக்கு வருகிறார். அங்கே அநேகர் தாரை ஊதுகிறார்கள், தம்பட்டம் அடிக்கிறார்கள், மரித்த பெண்ணை அடக்கம் பண்ணுவதற்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு வந்த உடனே சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் நகர்ந்து போங்க, இந்த பெண் மரிக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டு அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்து ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரும் வெளியே துரத்தி விட்டு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார், உடனே அவள் எழுந்தாள் என்று வாசிக்கிறோம். நாம் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும்போது அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்து தலித்தாகுமி என்று சொல்லுகிறார், சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்லுகிறார். அவள் உடனே எழும்பினாள். அந்த பெண்ணை உயிர்ப்பித்தது, அந்த சிறு பெண்ணை உயிரோடு எழுப்பினது யாருடைய விசுவாசம் என்று பார்க்கிறோம் என்று சொன்னால் அது தகப்பனுடைய விசுவாசம். ஒரு மகளை உயிர்ப்பித்த, உயிரோடு எழுப்பின ஒரு விசுவாசம் அந்த தகப்பனோட விசுவாசம். இந்த அதிகாரத்துல 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் சுகமாக்குகிறார்.
அதே அதிகாரத்துல 12 வயதான ஒரு பெண்ணையும் ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை வருடங்கள் வியாதிப்பட்டிருந்தாலும் சரி, எத்தனை வயதுள்ள பிள்ளைகளா இருந்தாலும் சரி, எல்லாருமே எல்லா பிரச்சனைகளுமே அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 12 வருஷம் வியாதியா இருந்தால், சுத்துப்பான நிலவரமா இருந்தாலும் கூட இயேசுவால சுகமாக்க முடியும், விடுதலையாக்க முடியும். இந்த தகப்பனுடைய விசுவாசம் ஒரு உயிர்ப்பிக்கிற ஒரு விசுவாசமாய் காணப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கூட எல்லாமே முடிந்து போனது என்று சொல்லி கவலைப்படாதுங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை, இனி இந்த காரியம் நடக்க வாய்ப்பே இல்லை, இனி இந்த வேலை கிடைக்க வாய்ப்பே இல்லை, அல்லது இந்த திருமணம் நடக்க வாய்ப்பே இல்லை, அல்லது இந்த அற்புதம் நடக்க வாய்ப்பே இல்லை, அல்லது இந்த பிரச்சனை மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை, எல்லா வழிகளும் அடைந்தாயிற்று, எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு எதிராகவே காணப்படுகிறது, நான் எதிர்பார்க்கிற அல்லது எனக்கு ஒரு விடுதலை உண்டாகிற ஒரு வழி கூட என்னுடைய கண்ணுக்கு தெரியவில்லை என்று நீங்கள் கதறி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம், எந்த காரியத்தை குறித்து வேதனையோட சோர்ந்து போய் நீங்கள் பாரத்தோடு காணப்படுகிறீர்களோ அந்த காரியத்தை கர்த்தரால் உயிர்ப்பிக்க முடியும், அதை திரும்ப எடுத்து கட்ட முடியும், அதை திரும்ப பலப்படுத்த முடியும், அதை திரும்ப ஆசீர்வதிக்க முடியும், திரும்ப ஆண்டவர் அந்த தடைகளை மாற்ற முடியும், திரும்ப வழிகளை திறக்க முடியும் என்று விசுவாசிப்போம். நம்முடைய விசுவாசமே இந்த வழிகளை திறக்கும், அல்லது நம்முடைய விசுவாசமே அந்த காரியத்தை உயிர்ப்பிக்கும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல தாவீதுனுடைய காரியத்தை நாம் அங்க வாசிக்கிறோம். தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் சிக்லாகில அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த சிக்லாகில அமலேக்கியர் வந்து, இவர்கள் இல்லாத நேரத்துல அமலேக்கியர் வந்து சிக்லாகை சுட்டரித்து தாவீதின் குடும்பத்தையும் அவனோடு இருந்தவருடைய குடும்பத்தையும் சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்கள். தாவீது வருகிறான், பட்டணமானது தீக்கொளுத்தப்பட்டு இருக்கிறது. அவன் அதை பார்த்த உடனே புரிந்து கொண்டான், என்னுடைய குடும்பத்தை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். யார் பிடித்து கொண்டு போனார்கள், எந்த பக்கமாய் போனார்கள் என்பது அவனுக்கு தெரியாது. எந்த திசையிலே போனார்கள், வனாந்தர வழியாய் போனார்களா, அல்லது ஆறுகளை கடந்து போனார்களா, அல்லது மலை வழியாய் ஏறி போனார்களா, எங்கே போனார்கள், யார் பிடித்து கொண்டு போனார்கள், எவ்வளவு தூரம் போனார்கள், ஒன்றுமே தெரியாது. எல்லாரும் உயிரோடு இருக்கிறார்களா, அதுவும் தெரியாது. எல்லாமே முடிந்து போன நிலைமையில அந்த வேத பகுதியில நாம் வாசிக்கிறோம், அவன் மிகவும் சத்தமிட்டு அழுதான். ஆண்டவருடைய சமுத்திரமே விசாரிக்கிறான், ஐயா நான் என்ன செய்யட்டும், நான் அந்த என்னுடைய ஜனங்களை பிடித்து கொண்டு போன அந்த எதிராளியை நான் பின்தொடரலாமா என்று கேட்கிறான். எந்த தூரத்துக்கு போனான் என்று தெரியாது. ஆனால் கர்த்தரிடத்தில் அவன் விசாரிக்கிறான். எல்லாமே முடிந்து போன நிலைமையில, எந்த வழி போவதென்று தெரியாத ஒரு சூழ்நிலையில கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், போ, பின்தொடர்ந்து போ, நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவாய் என்று ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார். உடனே புறப்பட்டு போகிறான். சரியாக அந்த அமலேக்கரை கண்டுபிடித்தான். அவர்கள் எல்லாரையும் அவன் கொன்று போட்டான். அவர்கள் பிடித்து கொண்டு போன தன்னுடைய மனைவிமார்கள், குடும்பம், ஆடு மாடு மிருக ஜீவன்கள், தன்னோடு இருந்தவர்களுடைய குடும்பங்கள், அவர்களுடைய ஆடு மாடு மிருக ஜீவன்கள் ஒன்று குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். தேவ பிள்ளைகளை 1 சாமுவேல் 30:19 வாசிக்கிறோம். தாவீது ஒன்று குறைபடாமல் திருப்பி கொண்டான். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்ட தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். இன்றைக்கு உங்களுக்குள்ளாகும் இந்த அபிஷேகம் காணப்படுமானால், தேவனுடைய வழி நடத்துதல் காணப்படுமானால், என்ன காரியங்கள் இழந்து போனாலும் விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் செபியுங்கள், விசுவாசத்தோடு போராடுங்கள், விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள். நம்முடைய விசுவாசம் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கும். நம்முடைய விசுவாசம் எல்லாவற்றையும் நமக்கு திரும்ப கொண்டு வரும். ஒன்று குறைபடாமல் நம்ம எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வோம். கடைசி அந்த அதிகாரத்தில் நாம் இன்னொரு விசுவாசத்தை வாசிக்கிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27 முதல் 30 வரை உள்ள வசனங்களிலே நம்ம இங்க வாசிக்கும் போது, இயேசுவினிடத்துல 2 குருடர்கள் வருகிறார்கள். அந்த குருடர்கள் வந்து ஆண்டவரிடத்திலே கேட்கிறார்கள், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு, வசனம் 28ஆம் வசனத்துல, அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். இந்த விசுவாசத்தினுடைய பேர் என்ன? கண்களை திறந்த விசுவாசம்.
குருடராய் இருந்த 2 பேருடைய கண்களை அவருடைய விசுவாசமானது திறந்தது. ஒரு காலத்துல நாமும் இப்படித்தான் இருந்தோம். பார்வை இருந்தும் குருடர்களாய் இருந்தோம். வழி தெரியாமல் தடுமாறி நடந்தோம். போகிற வழி என்னதென்று தெரியாமல் நாம் நடந்து கொண்டிருந்தோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை சந்தித்தார், நம்முடைய கண்களை திறந்தார். வழி இதுவே, இதிலே நடவுங்கள், நானே வழி என்று இயேசு சொன்னார். நானே வழி. உலகத்தின் வழி எல்லாம் பாதாளத்துக்கு நேராய் கொண்டு போகும். உலகத்தின் வழி எல்லாம் நரகத்துக்கு நேராய் கொண்டு போகும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அந்த வழியாய் ஒருவன் போனால் அது பயங்கரமான மரண வழிகளாய் காணப்படும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று பார்க்கிறோம். ஆனால் இயேசு நம்முடைய வாழ்க்கையை சந்தித்தார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடக்க மாட்டான் என்று சொன்னார். இயேசுவை பின்பற்றும்படியாய் நம்மை அழைத்து கொண்டு வந்தார். நம்முடைய கண்களை திறந்தார். நம்முடைய இரட்சகரை காணும்படியாய் நம்முடைய கண்களை திறந்தார். எவ்வளவு மகிமையான ஒரு பாக்கியம். இந்த குருடர்கள் ஆண்டவரிடத்தில் வந்தார்கள். தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய கண்களை திறப்பதற்கு என்னிடத்துல வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? அவர்கள் இயேசுவை பார்த்ததில்லை, இயேசு செய்த காரியங்களை பார்த்ததில்லை. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், அவரை குறித்து அதிகமாய் கேள்விப்பட்டிருப்பார்கள். அவர் செய்கிற அற்புதங்களை குறித்து அதிகமாய் கேள்விப்பட்டிருப்பார்கள். அதனால தான் ஆண்டவரிடத்துல வந்து சொல்லுகிறார்கள், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். அவர் எந்த வம்சத்திலே வந்தவர் என்பதை கூட குருடர்கள் அறிந்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், இதை செய்ய வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்ட வேளையில அவர் சொல்லுகிறார், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உடனே கர்த்தருடைய கண்களை தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறந்தது. உடனே அவர்கள் கண்கள் திறந்தது. தேவ பிள்ளைகளை, கண்களை திறக்கிற ஒரு விசுவாசம். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தாருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படாத நம்முடைய வீட்டாருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படாத நம்முடைய குடும்பத்தாருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அவர்கள் கண்களை திறந்து இயேசுவை பார்க்க வேண்டும். நாம் வேதத்துல அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். சகை என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இயேசுவை அறியாமல் அவருடைய சீஷர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து அவர்களை துன்பப்படுத்த வேண்டும், அவர்களை அடிக்க வேண்டும், துன்பப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் தமஸ்குக்கு நேராக புறப்பட்டு போகிறார். தமஸ்குவிலே இருக்கக்கூடிய சீஷர்களை கட்டி கொண்டு வரும்படியால் பிரதான ஆசாரியரிடத்துல உத்தரவு பெற்றுக் கொண்டு போகிறார். போகிற வழியில இயேசு தரிசனமாகிறார். வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் சவுலை சுற்றிலும் பிரகாசிக்கிறது. அந்த வெளிச்சம் அவனுடைய கண்களை குருடாக்குனது. மாமிசத்தின் கண்கள் மூடி போனது. அந்த வெளிச்சத்தினாலே அவன் கீழே விழுந்தான். அவன் ஏறி போன அந்த மிருகத்திலிருந்து கீழே விழுந்தான். ஒரு சத்தம் கேட்கிறது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? பயந்து போனான் சவுல். கர்த்தருக்கும் விரோதமாக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக இந்த உலகத்தில் யாரும் நிற்க முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறான். நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிறார். அவர் நம்மை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்து வருகிறார். எந்த ஒரு மனுஷனோ எந்த ஒரு மனுஷியோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது அவர்களை ஆண்டவர் முதலாவது அவர்களை தம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லும் போது நாம் சுதந்திரவாளிகளாய் மாறுகிறோம். மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனை கிறிஸ்துவுக்குள்ளாய் வைத்து பிதா பாதுகாக்கிறார். நம்முடைய ஜீவனை யாரும் தொட முடியாது. நம்முடைய சரீரத்தை யாரும் தொட முடியாது. நம்முடைய குடும்பத்தை யாரும் தொட முடியாது. எந்த பிசாசும், எந்த சத்துருவும், எந்த பலவீனமும், எந்த போராட்டமும், எந்த பிலிசூரியமும், எந்த மனுஷனுடைய பொறாமைகளும் எரிச்சல்களும் தொட முடியாது. ஏனென்றால் நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவநாமம் மயப்படுவதாக. சவுல் தேவ ஜனங்களை துன்பப்படுத்தும்படி அடியாய் போகும் பொழுது ஆண்டவர் அவனுடைய கண்களை குருடாக்குகிறார். கண்ணு குருடாகி விட்டார். கீழே விழுந்தான், அலறுகிறான். கர்த்தர் அவனோடு பேசுகிறார். அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ ஜனங்களை, தேவ ஜனங்களை துன்பப்படுத்துகிறாய், ஆனா அவர்களே அல்ல, என்னை துன்பப்படுத்துகிறாய். தேவ ஜனங்கள் துன்பப்படும் போது கர்த்தர் துன்பப்படுகிறார். பாருங்கள், எவ்வளவு அற்புதமான தேவன், எவ்வளவு அற்புதமான தேவன். இந்த வார்த்தை கேட்ட உடனே அவன் பயந்து போனான். வசனம் சொல்லுகிறது, அவன் நடுங்கி போனான். நடுங்கி போனான். கேட்கிறான், நான் என்ன செய்ய சுத்தமாயிருக்கிறேன்?
கண்கள் குருடாக்கப்பட்ட பிற்பாடு அவன் கேட்கிறான், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? இயேசு சொல்லுகிறான், எழுந்து போ, நகரத்துக்குள்ளே போ, உனக்கு செய்ய வேண்டியதை நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு சொல்லுவேன் என்று சொல்லி அனுப்புகிறார். அவன் போகிறான். போய் ஒரு வீட்டிலே அவன் இருந்து 3 நாள் சாப்பிடாமல் குடிக்காமல் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் ஆண்டவர் அனனியா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரனுக்கு சொல்லி, நீ போய் இந்த இடத்துல இருக்கிற சவுலை பார்த்து அவனுடைய கண்களிலே கையை வைத்து நீ ஜெபி, நான் அவனை சுகமாக்குவேன். உடனே அனனியா சொல்லுகிறான், ஆண்டவரே, சவுலை பற்றி உமக்கு தெரியாதா? அவன் தேவ ஜனங்களை துன்பப்படுத்தினவன், அநேக ஊழியக்காரர்களை துன்பப்படுத்தினவன், மிக கொடுமையான ஒரு மனுஷன், நான் எப்படி போக முடியும்? இயேசு சொல்லுகிறார், நீ போ. அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். அவன் எந்த அளவுக்கு அவன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் என்பதை நான் காண்பிப்பேன், நீ போ என்று ஆண்டவர் சொல்லுகிறான். புறப்பட்டு போகிறான். சவுலை பார்க்கிறான். சவுலின் கண்களிலே கையை வைத்து சொல்லுகிறான், நீ வழியிலே வரும்பொழுது உன்னோடு பேசின இயேசு உனக்கு விடுதலை கொடுக்கும்படியாய், உனக்கு பார்வை கொடுக்கும்படியாய் என்னை அனுப்பி இருக்கிறார். சகோதரனாகிய சவுலே, நீ பார்வை அடைவாயாக என்று சொன்ன உடனே தானே சவுலின் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போல செதில்கள் கீழே விழுந்தது. சவுல் பார்வை அடைந்தான். உடனே அவன் எழுந்து ஞானஸ்நானம் பெற்று ஆகாரம் புசித்து பலப்பட்டு கிறிஸ்துவே தேவன் என்று பிரசங்கித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கண்கள் திறக்கப்பட்டவர்கள் இயேசுவை சாட்சியாய் அறிவிப்பார்கள். கண்கள் திறக்கப்பட்டவர்கள் கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்பார்கள். கண்கள் திறக்கப்பட்டவர்கள் யாரிடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை அறிக்கையிடுவதற்கு பயப்பட மாட்டார்கள். கண்கள் திறக்கப்பட்டவர்கள் கர்த்தருக்கு உலகம் முழுவதும் சாட்சியாய் நிற்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில தாவீதை போல சொல்லுவோம், ஆண்டவரே, உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை திறந்தருளும். அதே பவுல் சொல்லுகிறான் பிலிப்பியர்கள் நிருபத்தில், பிரகாசமுள்ள மனக்கண்களை நமக்கு தரும்படி வேண்டிக் கொள்கிறேன். எபேசியருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறான், பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, இது கண்களை திறக்கிற ஒரு விசுவாசம். அனனியாவுக்குள்ளே இருந்ததும் அந்த விசுவாசம் தான். இந்த குருடர்களுக்குள்ளே இருந்ததும் அந்த விசுவாசம் தான். ஆகவே இன்றைக்கு யாருடைய வாழ்க்கையில கண்கள், ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டிருந்தாலும் நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தரை காணத்தக்கதா அவருடைய கண்களை கர்த்தர் திறப்பார். தொடர்ந்து இந்த வேத பகுதிகளை வீடுகளிலே நீங்கள் வாசிங்கள். இதை பார்க்கிற எங்கிருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, வேதத்துல 8ஆம் அதிகாரம், மத்திய 8, 9 அதிகாரங்களிலே கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்த இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த சத்தியங்களை திரும்ப தியானிங்க. மிக அருமையான வேத பகுதிகள். இவைகள் உங்களோடு பேசும். சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்க ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் இந்த வசனம் மாற்றி போடும், விடுதலையாக்கி நடத்தும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வார்த்தைகளை கேட்ட உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் கர்த்தர் நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக தகப்பனே, அப்பா, நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மத்திய 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தின் பல நிலைகளை குறித்து நீர் எங்களோடு பேசினீர். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே, பல சூழ்நிலைகளிலே நாங்கள் கடந்து போகும் பொழுது நாங்கள் எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை 100க்கு அதிபதி மூலமாக, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்னும் பெரும்பாலுள்ள ஸ்ரீ மூலமாக, அந்த குருடர்கள் மூலமாக, அது மாத்திரமல்ல கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எவ்வீரு மூலமாக நீ கற்றுக் கொடுத்த எல்லா காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் என்று சொன்னது போல ஒவ்வொரு நாளும் எங்களிலே விசுவாசத்தை துவங்கினவர், எங்களிலே நற்கிரியை துவங்கினவர், எங்களிலே ஆவிக்குரிய காரியத்தை துவங்கினவர், கிறிஸ்துவின் நாள் வரை அதை நடத்தி வருவீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் இயேசுவை பின்தொடர்ந்து ஓடத்தக்கதாக, நடக்கத்தக்கதாக, பொறுமையோடு ஓடத்தக்கதாக ஒவ்வொருக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. பல நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் சோர்ந்து போகிறோம், விசுவாசத்திலே தடுமாறுகிறோம் ஐயா. அந்த சீசர்களை போல பல நேரங்களிலே பயப்படுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் மன்னியும் ஐயா. தேவன் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன். அந்த பலமுள்ள ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. இந்த வார்த்தைகளை கேட்கிற, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரை பரிசுத்த ஆவியான பலப்படுத்துவீராக. அவர்களுக்குள்ளாய் இருக்கிற எல்லா விதமான அவிசுவாசத்தின்
பிசாசின் கிரியைகள் வெளியேறட்டும். எல்லாருக்குள்ளாக ஒரு ரட்சிப்பின் விசுவாசத்தை தாரும். குணமாக்குகிற ஒரு விசுவாசம், கண்களை திறக்கிற ஒரு விசுவாசம், கிரியை செய்கிற ஒரு விசுவாசம். ஆமென். ஸ்தோத்திரம். விடுதலை காண்கிற ஒரு கர்த்தாவே, ஒரு சுகத்தை பெற்றுக் கொள்கிற ஒரு விசுவாசத்தை ஒவ்வொருக்குள்ளாய் தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இப்பொழுதும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். போராட்டத்திலே காணப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கட்டப்பட்ட மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் நீர் விடுதலையாக்க வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறோம். இப்பொழுதே நீர் விடுதலையாக்குறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற, பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. ஹalleluya, ஹalleluya. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்ற வார்த்தையின்படி அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கிற மக்களுக்கு நேராக, தேசங்களுக்கு நேராக இயேசுவாகிய ஒளி பிரகாசிக்கட்டும். இயேசுவாகிய ஒளி பிரகாசிக்கட்டும். ஒளியானது வரும்போது இருளானது விலகி போகுமே. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே தேசங்களை பிடித்திருக்கிற, ஜனங்களை பிடித்திருக்கிற இந்த மரண இருள் விலகி போவதாக. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலே பிடிக்கப்பட்டிருக்கிற மக்களை விடுதலையாக்கும்படியா எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்து மரித்து உயிர்த்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற இயேசு எல்லா கிரியைகளையும் அழித்து ஜனங்களுக்கு விடுதலை தந்து ஆசீர்வாதத்தை நடத்துங்கப்பா. காரியங்கள் எல்லாவற்றையும் முன்போல நீர் மாற்றப் போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் அப்பா, எல்லாவற்றையும் நீர் நார்மலுக்கு கொண்டு வர போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்மால மாத்திரம்தான் முடியும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நீர் எல்லாவற்றையும் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறவர். எல்லாவற்றையும் நீர் புதிதாக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களை ஒவ்வொருவரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எல்லா துதியும் கனம் மகிமை எங்கள் ஆண்டவராய் இயேசுவுக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் அருமையற்ற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.